ரோகிணி கல்யாணம் பண்ணிக்க போற புகுந்த வீட்டால அவளோட பிறந்த வீட்ல தனமும் தானியமும் நிறைஞ்சு வழிய போகுது. சித்தி, என்ன சித்தி இது? நாங்க அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இதே மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, முதல்ல ரோஹிணியோட கல்யாண பேச்சுக்கு இப்பவே இதோட ஃபுல் ஸ்டாப் போட்டுருங்க சித்தி, ப்ளீஸ். இரு ஆதர, டென்ஷன் ஆகாத. நீயும் மாப்பிள்ளை என்ன சொன்னீங்க? ரோகிணியோட படிப்பு தான் முக்கியம். ரோகிணியோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம்னு சொன்னீங்க. ஆமா அத்தை, இப்போ நாங்க அதை தான் சொல்றோம். நீங்க தான் எங்க பேச்ச கேட்காம எதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணும் உங்க பேச்ச கேட்காம இல்லப்பா, உங்களுடைய பேச்ச கேட்டுதான் நடக்க போறத பத்தி சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவ ஒரேடியா போட்டு குழப்பறாளே. இந்த விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தலையில இருக்க முடியலாம் கொட்டிடும் போல இருக்க. என்ன மனோகரி, என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, மாப்பிள்ள பரிகார பூஜை பண்ண அம்மன் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். கேக்குறவங்க எல்லாருக்குமே கேக்குறத அள்ளி அள்ளி குடுக்கிற கண் கண்ட தெய்வம். அதனாலதான் பூஜையை முடிச்சிட்டு வந்த உடனே இப்படி ஒரு சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்குனே. அதான் ரோகிணி படிப்பு முடிஞ்சதும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களும் அததாமா சொல்றாங்க. ரோகிணியோட படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. என்ன சித்தி சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றீங்களா? என்ன அதுல எப்படி கேக்குற? இந்த விஷயத்துல நான் போய் சொல்வேனா? சத்தியமா சொல்றேன். நீங்க எல்லாருமே ரோகிணி படிக்கணும், படிப்பு முடிஞ்ச பிறகு கல்யாணம்னு ஒரே முடிவா சொல்லிட்டீங்கல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அப்படியே நான் அதை சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பொண்ணோட படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. என்ன ரோகிணி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இப்போ உன் படிப்பும் கிடையாது. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியும் சேர்த்துக்கலாம். அதோட இல்லாம ஒரு நல்ல வசதியான குடும்பத்து பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட பேரையும் உன் பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம். என்ன, ரெண்டுமே உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு சந்தோஷம் தானே? என்ன ரோஹிணி, உனக்கு இதுல சம்மதம் தானே? என்ன ஆதுர, நீயே எப்படி கேக்குற? ரோஹிணி என்னோட தங்கச்சி. அவ மேல நம்ம எல்லாரும் எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கோம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எவ்வளவு கவலைப்படுறோன்னு அவளுக்கு தெரியாதா? ரோகிணியோட விருப்பத்துக்கு நம்ம மதிப்பு மரியாதையும் கொடுக்கற மாதிரி நம்ம எல்லாரோட விருப்பத்துக்கும் ரோகிணி கண்டிப்பா மதிப்பு மரியாதையும் கொடுப்பா. ரோகிணிக்கு நம்மள மீறி வேற விருப்பமோ ஆசையோ கண்டிப்பா இருக்கவே இருக்காது. தனிப்பட்ட வெறுப்போ எதுவுமே இருக்காது. நம்மளோட சம்மதம் தான் ரோகிணியோட சம்மதமாவும் இருக்கும். என்ன ரோகிணி, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்புறம் என்ன, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். சரி அத்தை, நீங்க வர சொல்லுங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் அவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு அவங்க எத்தனை மணிக்கு வராங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விவரமா வந்து சொல்றேன். சரிங்க அத்தை. சரிங்கண்ணே. அம்மா, நான் கிளம்புறேம்மா. சித்தி, என்ன சித்தி வந்த உடனே கிளம்பணுங்கிறீங்க? இருங்க, சாப்பிட்டு போலாம் வாங்க. ஐய, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சட்டு புட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வந்துடலான்னு, நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அகல்யாவும் ஜெகனையும் கூட்டிட்டு நேரா கிளம்பி வந்துட்டேன். வந்ததும் நல்லதா போச்சு, எல்லாம் நல்லபடியா பேசி முடிச்சிட்டேன். சரி, நீங்க எல்லாரும் போய் பாடுங்க, நாங்க கிளம்புறோம். வாமா, வாப்பா, உடம்பு பாத்துக்கோ. போயிட்டு வரோம் மாமா. பாய். இல்ல, உண்மையிலேயே அந்த கல்யாணி அம்மன் வரப்பிரசாதி தான்டா. எல்லாத்தையும் நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்கா.
அக்கா கூப்பிட்றாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. நாளைக்கு உனக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணம் ஆக போறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் கௌதம். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்னு சந்தோஷமா சொல்றியே, நாளைக்கு ரோஹிணி கழுத்துல கன்ஃபார்மா தாலியை கட்டிருவியா? அக்கா என்னக்கா இப்படி கேக்குறீங்க? இன்னும் நீங்க என்ன நம்பலையா? இது வரைக்கும் நடந்த எதுவும் உன் மேல நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி நடக்கலையே. நேத்தே முடிஞ்சிருக்க வேண்டிய கல்யாணத்தை நீ இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்க. உன்னாலதான் இப்ப தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு. நீ மட்டும் சொதப்பாம காரியத்தை முடிச்சிருந்தனா இந்நேரம் இந்த குடும்பமே செதஞ்சு சின்ன பின்னமாயிருக்கும். அது இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு மிஸ் ஆகவே கூடாது. புரியுதுல? அக்கா மிஸ் ஆகவே ஆகாதுக்கா. இன்னைக்கு நான் போட்ட சூசைட் நாடகம் செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்குக்கா. ரோகிணி நாளைக்கு கண்டிப்பா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா நாளைக்கு வருவா. நம்பிக்கை நல்லதுதான், ஆனா மூட நம்பிக்கை நமக்கு நல்லதில்ல. நீ ரோஹிணிய ரொம்ப நம்புற. ஏன்னா உன்னை பார்த்துட்டு வந்து அவ இங்க வீட்லயும் ரொம்ப குழப்பத்துல தான் இருந்தா. நான் தான் வேப்பல் அடிச்ச மாதிரி அவ மண்டைய கழுவி விட்டுட்டு இருக்கேன். அக்கா நாளைக்கு ரோகிணி மட்டும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரலன்னா இங்க நான் அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுக்கா. ஓகே. பிளான் ஏ மட்டும் பத்தாது, பிளான் பி, பிளான் சின்னு எல்லாமே போட்டு வச்சுக்கோ. ரோஹிணி கழுத்துல தாலி ஏறினாதான் அந்த அவமானம் தாங்க முடியாம இந்த வீட்ல கண்டிப்பா ஒரு இழவு விழுந்தே ஆகணும். ஏன்னா நாளைக்கு ரோஹிணிய பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அக்கா என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்களா? நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமா கௌதம், இது நானே எதிர்பார்க்காத ஒரு அதிரடி திருப்பந்தான். ஆனா இதையும் நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா இதுவே ஆதரைக்கும் பிரபுவுக்கும் மரணடியா இருக்கும். ரோஹிணிய மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க பொண்ணு பார்க்க வரப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நீ ரோஹிணி கழுத்துல தாலிய கட்டணும். ரோஹிணிக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க காத்திருந்து டென்ஷன் ஆகி கிளம்புறப்போ நீயும் ரோஹிணியும் மாலையும் தாலியுமா மாப்பிள்ளை பொண்ணா ஜோடியா வந்து நிக்கணும். அதுக்கப்புறம் நடக்க போறத நான் சொல்ல வேண்டியதில்ல. அக்கா நீங்க நினைக்கிற மாதிரியே நாளைக்கு எனக்கும் ரோகிணிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்க்கா. கண்டிப்பா நடக்கும். கௌதம், கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹிணிக்கு கால் பண்ணி இந்த மாப்பிள்ளை பாக்குற விஷயத்துக்கு அவளை ஓகே சொல்ல. சரிக்கா, நான் சொல்லிடுறேன் அவகிட்ட. புரிஞ்சுக்கிட்டல? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சிச்சுக்கா.